ரசமணி செய்யும் முறை. ரசமணி செய்யும் முறையை சொல்லிக் கொடுத்த என் நண்பன் பாண்டியராஜனுக்கு நன்றி. தேவையான பொருட்கள்: கல்லுப்பு, நன்றாக இரும்பு சட்டியில் வெளுக்க வறுக்கப்பட்ட துருசு, வாழையில் எடுக்கப்பட்ட ரசம். சம அளவு 3 பொருட்களையும் சம அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு இரும்பு சட்டியில் முதலில் துருசை கொட்டி அதன் நடுவில் கல்லுப்பையும் அதில் ஒரு குழியை எடுத்து அதில் வாழை ரசத்தையும் ஊற்ற வேண்டும். ஒரு 2 லிட்டர் தண்ணீர் அதனுடன் கலக்க வேண்டும். அடுப்பில் ஏற்றி நன்றாக அடுப்பில் கொதிக்க வைக்க வேண்டும். வாழை ரசம், கல்லுப்பு, துருசு சேர்ந்த கலவை நன்றாக கொதித்து குழம்பு பதம் வரும் வரை கொதிக்க வைக்க வேண்டும். குழம்பு பதம் வந்தவுடன் இந்த கலவையை ஒரு கல்வத்தில் வலித்து விட வேண்டும். சட்டியில் இருந்து முழுவதுமாக கல்வத்தில் வலித்து விட வேண்டும். கல்வத்தில் கொட்டப்பட்ட இந்த கலவையை நன்கு அரைக்க வேண்டும். பச்சை தண்ணீர் விட்டு திரும்ப திரும்ப நன்கு பலமுறை தண்ணீர் விட்டு அரைக்க வேண்டும். இந்த கலவையில் உள்ள அழுக்குகள் வெளியேறும் வரை நன்றாக திரும்ப திரும்ப தண்ணீர் விட்டு அரைக்க வேண்டும். நன்றாக அரைத்த பின்பு ஒரு துணியில் இந்த ரசத்தை எடுத்து புளிய வேண்டும். கட்டிய ரசம் தனியாகவும் கட்டாத ரசம் தனியாக பிரிந்துவிடும். துணியினுள் உள்ள ரசத்தை எடுத்து நாம் மணியாக உருட்டி கொள்ளலாம். இந்த ரசமணியை தேவையான அளவு சிறு சிறு மணிகளாக உருட்டி கொண்டு அதன் நடுவில் ஒரு குச்சியை வைத்து ஒரு நாள் முழுவதும் அப்படியே விட்டுவிட வேண்டும். அடுத்த நாள் எடுத்து இந்த ரசமணியை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இது